த ஃபேமிலி ஸ்டார். இது வந்து விஜய் தேவரகுண்டா அவருடைய படம். சரி, அவர் ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி தான் போனேன். படத்துடைய டேரக்டருமே நல்ல டேரக்டர் தான். படத்தில் வந்து முருநாள் இருக்காங்க. முருநாள் வந்து ஒரு படத்தை சூஸ் பண்ணாலே அந்த படம் வந்து நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். அதுவும் ஒரு நம்பிக்கை இருந்தது. படம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே படம் சூப்பராக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் டேரக்டர் என்ன நினச்சாரு அப்படிங்கிறது தெரியல. வழக்கமாக நம்ம தமிழ் சினிமா ஸ்கிரிப்ட் தான் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கதை எங்கேயோ போய் இன்டர்வலுக்கு மேலே போய் விட்டுருவாங்க. அந்த கதை எங்கெங்கேயோ ட்ராவலாக எங்கேயோ முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோவோட கேரக்டர் ஒரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் இருக்கு ஆப்போசிட்டாக ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த முருநாளுக்கும் விஜய்க்கும் வந்து அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, அந்த சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. பட்டு இது வந்து ஒரு முழு நீள ரொமான்டிக் படமாக எடுத்துருக்கலாம், இல்லாட்டி முழு நீள ஒரு ஃபேமிலி படமாக எடுத்துருக்கலாம், இல்லாட்டி அந்த கார்பரேட் கம்பெனி பற்றிலாம் காட்டுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு படமாக எடுத்துருக்கலாம். மூணும் இல்லாமல் மூணுத்தையும் கலந்து குழப்பி அடிச்சு எதுலேயுமே ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் போயிடுச்சு. இந்த மூணில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். மூணுமே படத்தில் இருக்குது, மூணு அங்கங்கே இருக்கனால எது படத்தோடைய மைய கதை, அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன இது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு குழப்பமாகவே இருந்து ஒரு படம் முடிஞ்ச இதாக தான் போச்சு. முன்னாள் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணி நடிப்பாங்க. இதுலேயும் நல்ல ஸ்கிரிப்ட் தான். அவங்க வர சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. விஜயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. செகண்ட் ஹாஃபில் அங்கே போய் இங்கே போய் வெளிநாடு போய் என்ன பண்ணுறாங்க, என்னப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே ஒன்றும் புரியல. அதுதான் அடிச்சு படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழப்பத்தோடு கண்டிப்பாக வெளியே வருவீங்க. ஒரு ஆவரேஜான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ஏதோ பண்ணியிருக்கீங்க, பண்ணுங்க, அவ்வளோதான். 5க்கு ஒரு 2.8 தரலாம் எதிர்பார்த்து போனேன். பட் கீதா கோவிந்தம் படம் அளவுக்கு இல்லைன்னா கூட ஓகே, ஓரளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு படமாக இருந்தது. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு கேங்கே இருப்பாங்க. விஜய் தேவரகுண்டா படம் வந்தாலே ஹாய் ஹோய் அப்படிம்பாங்க. அவனு எங்கே போனாங்கன்னு தெரில. படம் பேர் ஃபேமிலி ஸ்டார்னால அந்த குரூப்பை காட்டமாக என்னான்னு தெரில. நன்றி, வணக்கம்.